நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆவலாக, அதாவது எதிர்பார்ப்புகள், என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே. ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார், இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன, சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சிருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நேர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோங்கிறது எதுக்காண்டி போடுறோம்னா, எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்கிறதுக்காக தான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிறக்காண்டி தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை கொடுக்குறோம். ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போகுது, அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 15 நிமிடங்கள் 12 நிமிடங்கள் இருக்குது. 12 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 15% இல்லை 20% ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். நீங்கள் கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் அப்படின்னு கருதப்படுகின்ற 7 கிரகங்கள், 2 கிரகங்கள் நம்ம 9 கிரகங்களை எடுத்துட்டாலுமே 7 கிரகங்கள் தான் கிரகங்கள், 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 7 கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை 10ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்காங்க. மகர ராசியில் சனி பகவான் ஃபஸ்ட்டு இருக்கார், 2வது தான் கும்பராசிக்கு போகிறாரு, கும்பராசியும் இருக்கார். ஓகேவா? அப்போ 10க்கும் 11, இந்த 10ஆம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது. ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள், இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். ஸோ சனி பகவான் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார். ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது. அவர் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே, நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும், அப்படி செஞ்சுருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல முழு மனதோட ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க, நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன பண்ணுவார், பர்ஃபெக்டாக இந்த சனி பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார். ஓகேவா? பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் ஆண், என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும், நான்லாம் நினச்சா செஞ்சு முடிப்பேன், உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். இதுதான் விஷயம். அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனி பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம். அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு, ஓகேவா, யாருக்கும் தீங்கு நினைக்காம தன்னை கஷ்டப்படுத்தினவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்றல் கொண்ட அனைவருமே, அது 12 ராசி நேயர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான, அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா
அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவான்னு சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்த போகிறார். எப்போ? இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு 30க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். 30லேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. வீடியோ முழுமையாக பாருங்கள், அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ளே போகும். மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார்? ஜென்ம சனியாக வருகிறார். அதாவது வெறிய ஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரார். இப்போ ராசிக்குள்ளே சனி பகவான் வராரு, எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுமா, 7 சனியா, இல்லை பிரச்சனையா, போராட்டமா, கவலையா, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. சனி பகவான் ராசிக்குள்ளே வராது. அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர்றது அற்புதமான காலகட்டம். அதையும் தெரிஞ்சுக்கோங்களேன். உங்கள் கூட இருக்கிற போலியான நபர்களை யாருன்னு சுட்டி காட்டுறாரு. உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்கள் எல்லாருமே தூக்கி எரிஞ்சிடுவார். ஓடிப்பேர் வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சனி பகவான் செயல்படுத்துவார். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் ஃபஸ்ட்டு கிடைக்கும் போதும் பார்த்துக்குவோம். பொருளாதார தடை விலகும். பொருளாதார விஷயத்தில் ஏற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. இவ்வளோ நாட்களாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷமாகவே ராகு பகவான் உங்களை வச்சு செஞ்சுட்டார். ஏமாற்றம், போராட்டம், கவலையை கொடுத்தாரு. இனிமேல் ஏமாற்றம் இல்லாத ஒரு வெற்றியை சனி பகவான் கொடுப்பார். போராட்டம் இல்லாத ஒரு வெற்றியை சனி பகவான் கொடுப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பை கொடுப்பார். வேலையில் இடமாற்றத்தை கொடுப்பார். அதில் ஒரு வெற்றியும் கொடுப்பார். காதலில் உள்ள பிரச்சனை தீரப்போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து போனால் வெற்றி உண்டு. விட்டு கொடுக்காமல் போனால் சில பிரச்சனைகளை சந்திக்கணும். ஏன்னா கிரகங்கள், அதாவது சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஒற்றுமை ஏற்படும், மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஆனால் முன்னாடி உள்ள அழுத்தம் இப்போ கிடையாது. முன்னாடி உங்களுடைய கணவன் புரிஞ்சுக்கல, மனைவி புரிஞ்சுக்கலன்னு சொல்லி அழுத்தமாக இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நிலை கொஞ்சம் மாறும். ஒரு புரிதல் ஏற்படும். உங்களை புரியாத கணவனாக இருந்தாலோ, உங்களுக்கு புரியாத மனைவியாக இருந்தால் கட்டாயமாக விவகாரத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு, டைவர்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ புரிந்த உறவுகளிடம் விட்டு கொடுத்து போங்க, கஷ்டப்பட வேண்டாம். வெற்றி 2.5 வருஷத்தில் வெற்றி உண்டு. ஓகேவா? நண்பர்கள், புதிய நண்பர்களை சேர்க்கக்கூடாது. புதிய நண்பர்களை ஹாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. பழைய நண்பர்களில் யாரெல்லாம் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்காங்களோ அவங்களாம் நிரந்தரமாக இருப்பாங்க. போலியான நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மீன ராசியில் அப்பா வழி சொத்து பிரச்சனை இருக்குது, அப்பா சொத்து கிடச்சா நான் முன்னேறிடுவேன், என்னோடய பூர்வீக சொத்து கிடச்சா நான் முன்னேறிவேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க மீனராசிக்காரர்கள் யாராக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்களுக்கு சாதகமாக உங்கள் சொத்தில் உங்களுக்கு கரெக்டான பங்கு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே எங்கள் அப்பா சொத்தை என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னா, இப்போ நீ பலபடியும் அந்த கேஸை எடுத்து நடத்துனீங்கன்னா உங்கள் பக்கம் நியாயமான தீர்ப்பு உறுதியாக வரும். கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க. கடன் பிரச்சனைக்காக கஷ்டப்பட்டேன், நான் வாங்கின கடன் ஒன்று, நான் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் பக்கம் நிறையா இருக்குது. ஸோ கடன்லேருந்து என்னால் மீள முடியாதா, கடன் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னா கடன் சுமை விலகும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தெரியாத நோய்கள் எல்லாம் விலகப் போகுது. ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டு. தாய்மாமா உறவில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். தாய்மாமா இன்னுமே உங்களுக்கு உறுதியாக ஒரு சப்போர்ட்டாக இருப்பார். அதனால் ஒரு மகிழ்ச்சி உண்டு. உங்கள் தாய்மாமாவுக்கு திருமணம் முடியாமல் இருந்தால் திருமணம் முடிப்பதற்கான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். என்னென்ன விஷயங்கள், இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நிதானமாக முடிவெடுங்க. ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறதுனால நிதானமாக முடிவெடுங்க. உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டு மரங்களை வெட்டுறது, இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அழிக்கிறது, இந்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்காதீங்க. நீங்களும் முயற்சி எடுக்காதீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம், ஒரு புதிய முயற்சி எடுக்கிங்கன்னா அந்த முயற்சியில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிவிட்டு முயற்சி எடுங்க. உங்களை விட வயது குறைந்தவர்களோட விவாதம் பண்ணவே பண்ணாதீங்க. அது கூட பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூட பணியில் வேலை பார்க்குற பணி ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட கொஞ்சம் நிதானமாக கடைபிடிங்க. அவசரப்பட்டு வாக்கும் கொடுக்காதீங்க. அவங்களுக்காக போய் நீங்கள் முன்கூட்டி நிற்கவும் செய்யாதீங்க. சரியா? அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்தபடியாக அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிற நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள்
கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கடினமாக முயற்சி எடுத்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கும். ஐயா அரசாங்க வேலையில் இருக்கிறோம், எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமானா உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நேர்மையாக முயற்சி எடுங்க. இல்லீகலாக ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஸோ நேர்மையை கடைப்பிடிக்கின்ற நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு வெற்றி உண்டு. நேர்மை தவறி அரசாங்க வேலையில் பணிபுரிகிற நபர்களில் நேர்மை தவறி செயல்பட்டால் உறுதியாக அவங்களுடைய தவறான செயலுக்கு தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நெருப்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வெற்றி உண்டு. மர வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு வெற்றி உண்டு. அதேபோல் தினம் வருமானம் அப்படிங்கிற விஷயங்களில் நடமாடும் கடைகள் போட்டு வேலை பார்க்கின்ற, அதாவது பிஸ்னஸ் பண்ணுகின்ற நம்ம சகோதரி அனைவருமே மீனராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. நல்ல வருமானம் வரும். இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் சாலை ஓரமாக கடை போட்டிருக்கீங்க, இல்லை நடமாடும் கடை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒரு சொந்த கடை வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாரு. சனி பகவான் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறாரு. ஸோ ஜென்ம சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த ஜென்ம சனி காலங்களில் நீங்கள் எங்கே வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்குன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குச்சனூர் கோயிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப சூப்பராகும். ஸோ இந்த சனி பயிற்சி காலகட்டம், அல்லது சனி பயிற்சி அன்னைக்கு, அல்லது சனி பயிற்சி நடைபெற்று ஒரு 2.5 வருஷத்தில் 2 தடவை அல்லது 3 தடவை கட்டாயமாக போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மீனராசிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.